வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெய்லி அப்டேட்ஸ் தமிழ். சற்று முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மிகப்பெரிய முக்கிய மாற்றங்கள் வரப்போகிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளும் திமுக தனது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பழனிவேல் தியாகராஜன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்கள், வணிகர்கள் மற்றும் விவசாயிகளிடம் இருந்து கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். இதற்கிடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனியாக இணையதளம் தொடங்கி பொதுமக்களின் கோரிக்கைகளை நேரடியாக பெற்று வருகிறார். தற்போது தகுதியான பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் இந்த தொகை ரூபாய் 2000ஆக உயர்த்தப்படும் எனவும் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இதற்கான முன்னோட்டமாக 3 மாத முன்பணம் பிளஸ் ரூபாய் 2000 சிறப்பு கோடைக்கால உதவித்தொகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதன் மூலம் தேர்தலுக்கு முன்பே வாக்குறுதியை செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது 1.31 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தகுதிகளை தளர்த்தி விடுபட்ட குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும் வகையில் விதிகள் மாற்றம் செய்து 50 லட்சம் முதல் 1 கோடி புதிய பயனாளிகளை இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பெண் வாக்காளர்களை தீர்மானிக்கும் சக்தியாக இந்த உரிமை தொகை திட்டம் இருப்பதால் இந்த தொகை ரூபாய் 2000ஆக உயர்த்தப்படுவது தேர்தல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். எதிர்க்கட்சிகள் இதனை தேர்தல் கால நாடகமாக என விமர்சித்தாலும் பெண்களுக்கு நேரடியாக சென்றடையும் இந்த உதவித்தொகை தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்காற்றும் என்பதில் சந்தேகமில்லை என கூறப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தால் எத்தனை சதவீத வாக்குகள் மாறும் என்பதற்கு துல்லியமான புள்ளி விவரங்கள் இல்லை. ஆனால் பெண்களிடையே 5% முதல் 8% வரை வாக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என சில அரசியல் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஒரு முக்கிய அப்டேட் என்னவென்றால் தமிழக அரசு ஆண்டுதோறும் கோடைக்கால சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 வழங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தற்போது புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக இந்த உதவித்தொகை வழங்கப்படாது. அவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பின் அடுத்த கட்டத்தில் தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இந்த அறிவிப்பை மறக்காமல் நம்முடைய டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக்கோங்க நண்பர்களே. நன்றி.